தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. உங்களது வருமானத்தை உயர்த்துவதற்கு நான் திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளேன். வருகின்ற வருடங்களில் சுயதொழில் மற்றும் சம்பளங்களை அதிகரிப்போம். 13 வருட பாடசாலை கல்வி கட்டாயமாக்கப்படுவதுடன் கைத்தொழில் பயிற்சி மற்றும் தொழில் பயிற்சியும் வழங்கப்படும். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த நாட்டில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த திட்டம் ஒன்று உள்ளது. கூட்டமைப்பு தேர்தலில் தோல்வியடையும். நான் சுதந்திர கட்சியை பொறுப்பேற்ற போது 56 அமைச்சர்கள் இருந்தார்கள். நான் அதை மீண்டும் பொறுப்பேற்ற போது 127 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி இதனையும் நிறைவேற்றாது என இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதனால் அந்த முடிவுகள் உங்கள் முன்னிலையில் பொய்யானது. வெற்றிலை சின்னத்தை வெற்றி பெறச் செய்வதன் மூலமே நீங்கள் முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை மனதில் நிறுத்துங்கள். ஏன் நாங்கள் மஹிந்தவிற்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டும்? இவை பழமை கொள்கை கொண்ட கட்சிகள். அவர்களின் நோக்கங்கள் தந்தைகளால் உருவாக்கப்பட்டவை, மகன்களுக்கு போதிக்கப்பட்டன. தாம் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்தார்கள். தாம் ஓய்வு பெறப் போவதாக தெரிவித்தார்கள். ஆனால் இன்று மகன்மாரை மாகாண சபைக்கு அனுப்பிவிட்டு தந்தைமார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர்.